என்னை பார்க்கறதுக்கு வரீங்க இல்லை, கர்த்தருடைய வசனத்தை கேட்க வரீங்க. ஆமேன். அப்போ கர்த்தருடைய வசனம் எங்கே இருக்கோ அங்கே ஜாதிகள் புறப்பட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் சீயோன் குமாரத்தியாக இருந்தால் மாத்திரம் போதாது, உங்களுக்குள்ள வசனம் இருக்கணும். அப்போ உங்களுக்குள்ள வசனம் இருக்கணும்னா அந்த பைபிள் எடுத்து அப்படியே சாப்பிட்றலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வசனத்தை வாசிக்கணும். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கணும். சில வசனங்களை மனப்பாடம் பண்ணணும், சில வசனங்களை தியானிக்கணும். இந்த வசனங்கள் உள்ளே போய் நம்முடைய ஆத்துமாவோடு ஒன்றாகிற வரைக்கும் அந்த வசனங்களை நம்ம தியானிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் யாராவது ஒருவர் நம்மை தேடி வரும்பொழுது, வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது, நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமே, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறாரே, உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் பயப்படுறீங்க? விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நம்ம சொல்ல முடியும். சில சமயங்களை நமக்கே நம்ம சொல்லணும்ல. நம்மளே சோர்ந்து போன நேரத்தில் நமக்குள்ள அந்த வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்துது. இல்லைன்னா வேற என்ன பலப்படுத்துது? இந்த வார்த்தையை தவிர வேற என்ன நம்மளை பலப்படுத்துறது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனத்துக்கு முதலிடம் கொடுக்க உங்களை அர்ப்பணிங்க. ஏனென்றால் ஆண்டவரே சொல்கிறாரு, சீயோனுக்குள்ளேருந்து வசனம் புறப்பட்டு வர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். வசனம்லாம் இருக்கும் பொழுதுதான் அங்கே ஆண்டவர் இறங்கி வருவார். வசனம் இல்லைன்னா அங்கே யார் தான் இருப்பா? அசுத்த ஆவி தான் வந்து இறங்கும்.